51st கொஷின் ரொம்ப ஒரு சிம்பிளான கொஷின், பட் கொஞ்சம் கால்குலேட்டிவான கொஷின். ஒய் அப்படிங்கிற ஒரு ஜென்ரல் சொல்யூஷன் நமக்கு கொடுத்துட்டாங்க. இதான் நமக்கு கொடுத்துருக்கிற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அதோட ஜென்ரல் சொல்யூஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து பீட்டா, காமா, ஆல்ஃபா அப்படின்னு 3 வேரியபிளும் இருக்கு. அதை வச்சு தான் நமக்கு வந்து கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ அதோட வேல்யூ கால்குலேட் பண்ணாதான் இந்த கொஷின் சால்வ் பண்ண முடியும். சின்ஸ் இது வந்து ஜென்ரல் சொல்யூஷனால C1 C2 வந்து ஒரு ஆர்பிட்ரரி ரியல் நம்பர். ஸோ நான் வந்து என்னோட கன்வென்ஷனுக்காக, என்னுடைய கன்வீனியன்ட்டுக்காக C1 C2 ரெண்டையுமே நான் வந்து 0 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ அப்போ எனக்கு என்ன வரும்? y of x வந்து ஆல்ஃபா இன்டூ எக்ஸ் இ டு தி பவர் நெகட்டிவ் எக்ஸ் அப்படின்னு வரும். ரைட், ஸோ y dash of x நீங்கள் கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? ஆல்ஃபா இ டு தி பவர் நெகட்டிவ் எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபா எக்ஸ் இ பவர் நெகட்டிவ் எக்ஸ். ஓகே, ஸோ y டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் நீங்கள் கால்குலேட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்? நெகட்டிவ் 2 ஆல்ஃபா இ பவர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஆல்ஃபா எக்ஸ் இ பவர் நெகட்டிவ் எக்ஸ். ஓகே, இதை தூக்கி நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ எனக்கு என்ன வரும் அப்படின்னா மைனஸ் 2 ஆல்ஃபா இ பவர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஆல்ஃபா எக்ஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஆல்ஃபா பீட்டா இ பவர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபா பீட்டா எக்ஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் alpha gamma x e power minus x which is equal to negative e power minus x. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்? e power minus x காமனா எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ எனக்கு என்ன வரும்? minus 2 alpha plus alpha x plus alpha beta minus alpha beta x plus alpha gamma x, okay, equal to minus 1 into e to the power minus x. So this implies e power minus x and e power minus x get cancelled. So minus 2 alpha, இப்போ நான் x எல்லாம் காமனா எடுத்துக்கிறேன். So plus alpha beta, okay, plus x into alpha minus alpha beta plus alpha gamma which is equal to minus 1. okay, so அப்ப இதுல இருந்து எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா minus 2 alpha plus alpha beta இதோட வேல்யூ negative 1 and alpha minus alpha beta plus alpha gamma இதோட வேல்யூ 0. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது DK Math Prep, நான் உங்கள் DK, a mathematics student at IIT Madras. ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம சால்வ் பண்ணியாச்சு. இப்போ கொடுத்திருக்கிற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடைய ஜெனரல் சொல்யூஷன் என்னது? y of x is equal to c1 e to the power minus x plus c2 e to the power 2x plus alpha x e power minus x. ஸோ இதுல காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் மட்டும் பாருங்க, c1 e power minus x, c2 e power 2x, ரைட்? ஸோ அப்போ நமக்கு ரூட்ஸ் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா நெகட்டிவ் 1, 2 தான் இருந்திருக்கும். கரெக்டா? ஸோ சம் ஆஃப் த ரூட்ஸ் நமக்கு என்ன வரும்? பாசிட்டிவ் 1 அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் நமக்கு என்ன வரும்? நெகட்டிவ் 2, ரைட்? ஸோ இதை வச்சுட்டு நம்ம வந்து ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணால் நமக்கு என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2. ஓகே, ஸோ இது வந்து என்னது? டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட கோஎஃபிஷியன்ட்ஸ், ரைட்டா? ஸோ அப்போ இதோட ஹோமோஜீனியஸ் ஃபார்ம் எப்படி இருக்கும்னா டி ஸ்கொயர் ஒய் டி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டிஒய் டிஎக்ஸ் மைனஸ் 2y இப்படிதான் இருக்கும், ரைட்? ஸோ கொடுத்துருக்கிறது என்னது? டி ஸ்கொயர் ஒய் டிஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பீட்டா இன்டூ டிஒய் டிஎக்ஸ் பிளஸ் காமா ஒய். ஸோ அப்போ பீட்டாவோட வேல்யூ நெகட்டிவ் 1 அண்ட் காமாவோட வேல்யூ நெகட்டிவ் 2. ஓகே, ஸோ பீட்டா காமாவோட வேல்யூ கிடைச்சிருச்சு. இப்போ பீட்டாவோட வேல்யூ தூக்கி நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்றேன் இந்த ஈக்குவேஷன்ல. அப்போ நெகட்டிவ் 2 ஆல்ஃபா, okay, alpha beta that is minus alpha which is equal to minus 1. This implies minus 2 alpha minus 3 alpha. So 3 alpha equal to 1. This implies alpha equal to 1 by 3, right? So நமக்கு என்ன வேணும்? Alpha into beta plus gamma, right? Which is 1 by 3 into beta plus gamma, that is negative 3. So the final answer is negative 1. So negative 1 is the right answer. Thank you so much for watching this video. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. மறக்காம இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணிருங்க. நம்ம சேனல் DK Math Prepக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த வீடியோல பார்க்குறேன். until then it's me DK.